வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, கையடக்க நூலகம். கையடக்க நூலகம்னா என்ன? ஒருவர் நிறைய புத்தகங்கள் படிக்கணும், ஆய்வுகள் செய்யணும், உலகத்தை புரிஞ்சுக்கணும் என்று நினைக்கும் போது அவர் பல நாடுகளிலும் பல காலங்களிலும் மனிதர்கள் எழுதி வைத்த அறிவு படைப்புகள், அறிவு கருவூலங்களை அவர் தேடி தேடி படிக்கணும். எப்படி படிக்கலாம்? ஒரு நூலகம் என்பது அதற்கு மிகச்சிறந்த இடம். கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய முதலாளித்துவம் பற்றிய ஆய்வுக்காக லண்டன் அருங்காட்சியக நூலகம், லண்டன் மியூசியம் லைப்ரரியில் இருந்த புத்தகங்கள், ஆவணங்கள், கட்டுரைகள், செய்தித்தாள்கள், அரசு அறிக்கைகள், இது எல்லாவற்றையும் படித்து ஆய்வு செய்து முதலாளித்துவம் பற்றிய தன்னுடைய ஆய்வை எழுதுகிறார். அதுதான் மூலதனம் நூல். அடுத்ததாக மிகப்பெரிய ஆய்வாளராக நமக்கு நினைவுக்கு வருபவர் அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கர் தன்னுடைய பொருளாதாரம் பற்றிய ஆய்வு, மானுடவியல் பற்றிய ஆய்வுகளுக்கு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சிகாகோ பல்கலைக்கழகத்திலோ கொலம்பியா பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது லண்டன்லேயோ, லண்டனில் அதே மியூசியம் லைப்ரரியில் அவர் பல 100 மணி நேரங்கள் செலவழித்து தன்னுடைய ஆய்வுக்கான புத்தகங்களை எடுத்து படிக்கிறார். இன்றைக்கு சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கன்னிமரா நூலகம் என்று இருக்குது. மிகப்பெரிய நூலகம், 100 ஆண்டுகளுக்கும் பழமையான நூலகம். பல்வேறு துறைகளில் பல்வேறு நாடுகள், பல்வேறு ஆசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள், ஆங்கிலம், தமிழ், பல்வேறு இந்திய மொழிகளில் நூல்கள் அங்கு வாசகர்களுக்கு படிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கு. அங்கே எனக்கு தெரிஞ்சு 3 மாடிகள் இருக்கு. அப்புறம் ஆவண காப்பகம் என்று தனியாக ஒரு வளாகம் இருக்கிறது. அங்கே போயிட்டு நீங்கள் பழைய ஆவணங்களை எல்லாம் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்து வாங்கி படிக்கலாம். அல்லது இது போன்ற அந்த அளவுக்கு பெரிய நூலகங்கள் பெரிய அளவில் இல்லை என்றாலும், இப்போ தேவநேய பாவாணர் நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டில் பிரிட்டிஷ் கவுன்சில் ஒரு நூலகம் வச்சுருக்காங்க. அதே போல் அமெரிக்கன் கான்சில், அமெரிக்க தூதரக நூலகம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நூலகமாக நான் சொல்கிறேன். இது போக மாவட்ட நூலகங்கள், தமிழ்நாடு நூலகத்துறை தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் நூலகங்களை பராமரிக்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள் எல்லாவற்றையும் அங்கும் படிக்கலாம். இந்த நூலகங்கள் எல்லாவற்றிலும் புத்தகங்களை இரவல் வாங்கிட்டு, அதாவது பாரோ வாங்கிட்டு போய் வீட்டில் போய் படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் நூலகத்தின் உறுப்பினராக மாறணும். இது தவிர மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் தங்களுடைய வீட்டில் பெரிய நூலகங்களை வச்சுருப்பாங்க. அம்பேத்கருடைய நூலகம் ரொம்ப புகழ் பெற்றது. அதே போல் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வி அரசு, அவர் கல்மரம் என்று பெயரிட்டு அவங்க வீடே ஒரு நூலகம்தான். அங்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் பொருள் வாரியாக, ஒவ்வொரு துறை வாரியாக பிரித்து அங்கும் 2-3 மாடிகளில் நூலகம் ஒன்றை அவர் பராமரிக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த வாசிப்புக்கும் சரி, பிற மாணவர்கள், பிற ஆய்வாளர்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப அங்கு சென்று அந்த நூல்களை படித்து கொள்ளலாம். இது எல்லாமே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இருந்த ஒரே வாய்ப்புகள் இவைதான். இதுக்கு வெளியே வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்று சொந்தமாக நூல்களை வாங்கி வீட்டில் சேமிக்கணும், அதற்கு பெரிய வீடு வேணும், அந்த நூல்களை பராமரிக்கணும், அதை வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு அதை இற்றைப்படுத்தி வைக்கணும், அதை தேவைப்படும் போது எடுத்து படிக்கணும். இல்லைன்னா அதே வேலையை ஒரு நூலகத்தில் பொது நிதியின் செலவில் அரசாங்கம் செய்து வைக்கும்போது, அல்லது ஏதோ ஒரு தனியார் நிதியின் உதவியில் செய்து வைத்திருந்தால் அதை போய் நாம் பயன்படுத்தலாம். அப்படின்னா நம்முடைய வீட்டை விட்டு
வெளியே போய் அந்த நூலகத்துக்கு போய் அதை படிக்கணும். இப்போ கடந்த 20 ஆண்டுகள் என்று கூட சொல்ல முடியாது, ஒரு 10 ஆண்டுகளில் இன்னொரு முறை என்பது உருவாகியிருக்குது. அதுதான் மின் நூலகம், டிஜிட்டல் லைப்ரரி. மின் நூலகம்னா என்ன? உங்களுக்கு தேவையான வாசிப்பு புத்தகங்கள் அனைத்தையும் ஒரு ஒரு வாசிப்பு கருவிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இதில் மிக பிரபலமாக இருப்பது அமேசான் நிறுவனத்தினுடைய கிண்டில் என்ற கருவி. இப்போ உலகத்தில் உள்ள ஏற்கனவே காப்புரிமை தீர்ந்து போன புத்தகங்கள் அதை எல்லாவற்றையும் எடுத்து அதை மின்னூல் வடிவமாக்கி அதை நீங்கள் அந்த கிண்டில் என்ற கருவியை வாங்கினீங்கன்னா அந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு படிக்க கிடைக்கும். இல்லை அதே போல் புதிய எழுத்தாளர்கள் தங்கள் புதிய பதிப்பகங்கள் தாங்கள் வெளியிடும் புதிய நூலை ஒரு கிண்டில் பதிப்பாகவும் அமேசானில் பதிவு செய்து வெளியிடலாம். இப்போ அதற்கான பணத்தை கொடுத்து நாம் படிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அச்சிட்ட புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டியது என்ற அவசியம் இல்லை. ஒரு கருவி, இந்த அளவிலான ஒரு கருவியை எடுத்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை உங்களுக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் கிண்டில் மூலமாகவோ வேறு ஆப், தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த விகடன் என்ற பத்திரிகையுடைய ஆப் இருக்குது, விகடன்.com. இந்த விகடன் ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா விகடன் வெளியிடுகிற ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், அவள் விகடன், டாக்டர் விகடன் அப்படின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே போல் நாணயம் விகடன், அது போக தினமும் அவர்கள் அப்டேட் செய்யக்கூடிய செய்திகள், இது எல்லாவற்றையும் நாம் இது போன்ற ஒரு கருவியில் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, முன்னணி செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், இவங்க எல்லாருமே ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் போய் நீங்கள் படிக்கலாம். இதில் அமேசான் கிண்டில் என்பது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ தான். ஆனால் அமேசான் கிண்டில் என்பது அமேசானுடைய கேட் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். அல்லது ஆனந்த விகடன் எப்படி தன்னுடைய படைப்புகளை, தன்னுடைய பத்திரிகைகளை வாசிப்புக்காக வழங்குகிறதோ அதே போல் அமேசான் ஒரு பெரிய தனியார் கடையாக இருந்து அதில் கொடுக்குறாங்க. அமேசான் கிண்டில் வாங்கணுன்னா அமேசானுக்கு ஒரு கப்பம் கட்டணும். நீங்கள் கப்பம், அவங்க லாபம் சம்பாதிக்கணும் இல்லையா? அல்லது அதற்கான தொழில்நுட்பம், கட்டமைப்பு எல்லாவற்றுக்கும் நாங்கள் செலவழிக்கிறோம் என்று அமேசான் ஒரு பெரும் பகுதி பணம் அந்த டிவைஸ் வாங்குவதே இன்றைக்கி வந்து 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் செலவழித்து தான் அதை வாங்க முடியும். அது போக இன்னும் அதிக விலையிலும் இந்த கிண்டில் இந்த கருவி கிடைக்குது. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு எளிய வழி, ஒரு ஆண்ட்ராய்டு டேப், அதுதான் நான் ஏற்கனவே காமிச்சது. ஆண்ட்ராய்டு டேபு நல்ல ஒரு டேபாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி என்ற ஒரு சீன நிறுவனத்தினுடைய அவங்களுடைய ஃபோன்னு நம்ம வாங்கலாம். அதே போல் பல்வேறு டேப் போன்ற கருவிகளையும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த ரெட்மி இதை வந்து நான் சமீபத்தில் வாங்கினேன். இது வந்து 10,000 ரூபாய் விலை. 10,000 ரூபாய் அப்படின்னா அது விலை குறைப்பெல்லாம் போக 9,000 ரூபாய்க்கு கிடச்சிது. இப்போ அதற்கான ஒரு மூடி, எப்படி சொல்கிறது, கவர், இந்த கவருக்கு ஒரு 600 ரூபாய் ஏதோ ஆச்சு. இந்த கவர் இருந்தது அப்படின்னா அது நீங்கள் கருவி பத்திரமா இருக்கும். இன்னொன்று அதை நீங்கள் நிற்க வைக்கலாம். அதை செங்குத்தாக நிற்க வச்சு நீங்கள் அதை படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதையும் நான் காட்டுறேன். இப்படி நிற்க. அது போக அதனுடைய டெம்பர் கிளாஸ், அதனுடைய திரைக்கு ஒரு காப்பாக வெளியிடுவது ஒரு கிளாஸும் வாங்கி மொத்தமாக 10,000 ரூபாய் செலவில் எனக்கு இப்படி ஒரு கருவி கையில் வந்துருச்சு. இந்த கருவியை வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய வாசிப்பானாக பயன்படுத்தலாம். மின் வாசிப்பான் அல்லது மின் நூலகம். இந்த மின் நூலகத்தில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய புத்தகம் கலெக்ஷன் எல்லாமே PDF, EPUB அல்லது மோபி என்று பல்வேறு மின்னூல் வடிவத்தில் இருக்கக்கூடியவற்றை நான் இங்கே போட்டு வச்சிட்டேன். அது நான் கடந்த 10 ஆண்டுகளாக இதை திரட்டுறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கிய ஒரு கருவி, அதில் தான் எனக்கு இந்த வாசிப்பு என்பது பிக்கப் ஆச்சு. இதை வைத்து இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அம்பேத்கர் உள்ள போயிடுச்சு.
அம்பேத்கர் ஒர்க், அடுத்தது ஆர்டிகிள்ஸ், எக்கனாமிக்ஸ், லெனின் கலெக்டட் ஒர்க்ஸ், லிட்ரேச்சர், லியோ சென்யுன், மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ், மார்க்சிசம், மணி, அதர்ஸ், philosophy, பாலிட்டிக்ஸ், சயின்ஸ், ஸ்ட்ரகிள், திருமா தீசிஸ், டிரான்ஸ்லேஷன் புக்ஸ், இப்படி வகைப்படுத்தி நான் இந்த புத்தகங்களை திரட்டி வச்சிருக்கிறேன். இப்போ பொருளாதாரம் இதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் பூர்ஷ்வா, கிளாசிக்ஸ், எக்கனாமிக் சர்வே, மாடர்ன், ரூபே 44 to 46, ஸ்ரீசி, டிஎன், வேல்யூ, இப்படி இருக்குது. இப்போ எக்கனாமிக்ஸ்குள்ளே பூர்ஷ்வாக்குள்ளே 19 ஐட்டம்ஸ் அப்படின்னா அதில் 19 ஃபைல் இருக்குது. கிளாசிக்ஸில் 31 ஐட்டம் இருக்குது. எக்கனாமிக் சர்வே 7, மாடர்ன் 26, ரூபே 6 ஐட்டம், ரூபே 44, 46 2 ஐட்டம், ஸ்வீசி 3 ஐட்டம், டிஎன் 3 ஐட்டம், வேல்யூ 9 ஐட்டம் அப்படின்னு இருக்குது. 9, 3, 12, 15, 17, 23, 49, 56, 31, 87, 10, 97, 9, 106 எக்கனாமிக்ஸ் என்ற ஒரு அடைவு. அதுக்குள்ளே நான் 100 புத்தகங்களை வச்சுருக்கிறேன். இதே போல் ஒவ்வொரு தலைப்பிலும் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு 10,000 புத்தகங்கள் இருக்குதுன்னா நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் இந்த EPUB போன்ற ஃபார்மேட்டில் வச்சுருந்தோன்னா அதனுடைய அளவு ரொம்ப குறைஞ்சிரும். இதில் நிறைய காப்புரிமை பிரச்சனை அப்படிலாம் இருக்குது. ஆனால் கிளாசிக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டால்ஸ்டாயுடைய வார் அண்ட் பீஸ், கார்ல் மார்க்ஸுடைய தாஸ் கேபிட்டல், இதெல்லாம் காப்புரிமை இல்லை. நீ எப்போ எங்கேருந்து வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் இணையத்தில் கொடுக்குறாங்க. இப்போ இதை வாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது வாசிப்பதற்கு ஒரு செயலி வேணும். அதுக்கு நான் ரீடரா என்ற செயலியை வச்சிருக்கிறேன். இதில் அது ஒவ்வொரு புத்தகமும் நான் என்னென்ன புத்தகங்கள் திறந்தேன் அப்படிங்கிற பட்டியலை அது காமிக்குது. எல்லா பட்டியலையும் அது லோட் பண்ணி வச்சிடும். இப்போ மார்க்ஸ் ஆன் மணி என்ற சுசான் டி பிரன்ஹோஃப் எழுதிய நூல், அதை எடுத்தேன்னா அது அது புத்தகத்தை எழுதினது யார், என்னைக்கு நான் கடைசியாக படித்தேன், எத்தனை சதவீதம் படிச்சிருக்கிறேன், இதெல்லாமே இதில் இருக்கும். இதை மறுபடியும் ரீட் அப்படின்னு சொன்னேன்னா அது நான் விட்ட இடத்துல போய் தொடங்கிடும். இப்போ நம்ம புக் மார்க் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, புக் மார்க்கும் பண்ணலாம். இந்த மென்பொருளே அதை நினைவில் வச்சுக்கும். இது போக பல செட்டிங் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே அதனுடைய அந்த டாக்குமெண்ட் அப்படி ஃபார்மேட் ஆகிருந்ததுன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் காமிக்கும், புக் மார்க்ஸ் காமிக்கும், கோட்ஸ் காமிக்கும். அது போக நீங்கள் வாசிப்பானை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது வெர்டிக்கலாக இருக்கா, ஹாரிசாண்டலாக இருக்கா, கலர் மோடு என்ன, அப்புறம் சிங்கிள் காலம் மோடு, இப்படின்னு லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா, இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்றை உருவாக்கி கொண்டால் நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷ் மியூசியம் லைப்ரரி அல்லது கனிமரா லைப்ரரி அல்லது தனியாக பேராசிரியர்கள் படிப்பாளிகள் உருவாக்கி கொண்ட லைப்ரரி, அதற்கு இணையான ஒரு லைப்ரரியை இந்த அளவில் உருவாக்கி நம்ம கையில் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இதில் ஒரு கலெக்ஷனை நம்ம திரட்டணும். இந்த கலெக்ஷனை திரட்டுவதற்கு உலகம் எங்கும், குறிப்பாக முன்னேறிய நாடுகளில் தங்களுடைய நூல்களை எல்லாம் டிஜிட்டல் வடிவத்துக்கு மாற்றுறாங்க. பெரிய பெரிய லைப்ரரி எல்லாம் அதை டிஜிட்டைஸ் பண்ணி அதை வாசகர்கள் அதை பெறுவது போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நூலகங்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் உங்களுடைய கருவியில் எடுத்து நீங்கள் படிக்கக்கூடியதாக மாறிடும். இது உண்மையிலேயே ஒரு ஆய்வுக்கான முழுமையான ஒரு கருவியாக மாற்றி உங்களால் பயன்படுத்த முடியும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அற்புதம். இதற்கு நீங்கள் யாருக்கும் அமேசான் போன்ற நிறுவனங்களுக்கு கப்பம் செலுத்த வேண்டாம். அல்லது பல ஆயிரம் நூல்களை வாங்கி அதை பராமரிப்பது, அதில் பூச்சி வந்துடக்கூடாது, அது தூசி பிரச்சனை, அதை அடுக்கி வரிசைப்படுத்தி வைப்பது, ஃபிசிக்கலாக நிறைய இடம் தேவைப்படும். அது எல்லாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு கைக்கடக்க நூலகம் என்பது ஒவ்வொருவரும் செய்யக்கூடியதாக நமக்கு கிடைக்கிறது. இதை நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த மின் நூலகம் என்ற கான்செப்டை பற்றி தான் இன்றைக்கி நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். நன்றி.